டே 2200 இல்ல 3000 கோடியே வந்தாலும் நீ என்னைக்கு முள்ளு குத்தி புஷ்பா ஆக முடியாது. நீ எப்பவுமே வெறும் புஷ்பா தான். இவவே எப்ப பார்த்தாலும் குடும்ப பேட்டு. ஐயா அப்படி என்னத்தை கழட்டிட்டீங்கன்னு இப்படி குடும்ப பெருமையை பத்தி பீத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் வேட்டி கட்டுறதுக்கு முன்னாடி பேண்ட்டை கழட்டி போட்டேன், போதுமா? ஐயா குறுக்க பேசாதே ஐயா, அவ சொல்ல வந்த டயலாக மறந்துடுவா. இது வேறயா? சரி சொல்லி தொலை. யாருக்கு வேணும் குடும்ப பேரு? பேர் இல்லாதவனுக்கு தான் வேணும் குடும்ப பேரு. என் ஆளு பேரை கேட்டு பாரு நீ. இந்த ஊரே என் ஆளு பேரு தான். ஓ அப்படியாத்தா? டே மொக்க, இந்த ஊரோட பேர் என்ன? சித்தூர். கேட்டுக்கிட்டியா? உன் ஆளு பேர் என்ன? சித்தூரா? சே, ரொம்ப அசிங்கப்படுத்த. எல்லாம் இந்த நாயால வந்தது. உனக்கு அப்ப இருக்குடி. ஐயோ அதெல்லாம் வேணாம் புஷ்பா, இரு இப்பவே பேரை மாற்றி சொல்கிறேன். அண்ணே அது சித்தூர்ல புஷ்பூர். புஷ்பூரா? என்ன இளவு கருமாந்திரண்டா அது? அதே எனக்கும் தெரியல, ஆனா காமெடியா இருக்குல்ல. அட நாதாயி நாய, என்ன வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டியா? உனக்கு ஈக்குடி. ஐயா அந்த பிள்ளைக்கு இன்னும் 2-3 டயலாக் இருக்கு ஐயா, பேசிக்கிறட்டியா, கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஏமா இன்னுமாமா நீ பேசி முடிக்கல? சரி சீக்கிரம் பேசி தொலை. என் ஆளு பேரை கேட்டு பாரு நீ. இந்த ஊரே என் ஆளு பேரு தான். நீ யாரு? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவன். நீ? கோயில்ல பொங்கச்சோறு புளிச்சோறு வாங்கி திங்க வந்தவன். நீ? திருவிழால ஏற்பின் கலாட வந்தவன். நீ? கோயில்ல செருப்பு திருட வந்தவன். யோ என்னையா? உன் பேரை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னையாச்சு? அதானே எனக்கு ஒன்றும் புரியலையே. கேசவா என்னடா ஆச்சு? அதை ஒன்றும் புஷ்பா, உனக்கு பில்டப் பண்ணுறதுக்காண்டி ஒதுக்குன ஃபண்டு முடிஞ்சு போச்சு. என் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எல்லாருக்கும் ஜிபே பண்ணேன். கோயிலில் திருவிழாங்கிறதுனால நெட்டு கிடைக்காம உனக்கு சென்ட் ஆக மாட்டேங்குது, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. ஐயா இப்போ என்ன பண்ணுது? சீவலி பேசாமல் நம்ம குடும்பத்துக்குள்ளே கேளு. நீ யாரு? புஷ்பாவை பெத்த தாய். நீ யாரு? புஷ்பாவோட எடுபடி. இல்லை அடுத்த புஷ்பா. அடத்திட்டு நாய. நான் யாரு? புஷ்பாவோட பொண்டாட்டி. நீ யாரு? அடியே நான் தாண்டி புஷ்பா. என்கிட்ட கேக்குற டைலாக் முடிஞ்சா அடுத்த டைலாக சொல்லு. பாத்தியா, யார கேட்டாலும் புஷ்பா பேர் தான் சொல்றாங்க. அதுதான் புஷ்பா. புஷ்பானா பேர் இல்லையா, புஷ்பானா பிராண்ட். அப்படியே பின்னாடி தட்டணும். ஏடா பின்னாடி தட்டடுப்பா, செவப்பு பிஞ்சு அவ பொண்டாட்டிடா. ஐயோ புஷ்பா நான் அப்படி சொல்லல, இந்த பிராண்டுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி நீ தட்டுவீல, அப்படி தட்ட சொன்னேன். இல்லையே நீ சொன்னது ஒன்றும் அப்படி தெரியலையே, நீ வேணுக்கு முன்னே சொல்லியிருக்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 130. புஷ்பா அதை விட நம்ம பில்டப் காசு ஏறிடுச்சு, இனி கேட்க சொல்லு, நல்லா பில்டப் பண்ணுவாங்க. ஆமா உன்னை பில்டப் டீமுக்கு 200 கொடுக்க சொன்னேன், நீ என்ன 130 கொடுத்துருக்க? 70 நீ அமுக்கிட்டியா? அது வந்து அது 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 வந்து அது அப்படி இல்லை புஷ்பா, அது வந்து நம்ம கம்பெனி எப்போதுமே 130 தான் கொடுப்போம், அதான் நம்ம பிராண்டு. வேறு கம்பெனி தான் 200 கொடுப்பாங்க, அது வந்து வேற. ஓ அப்படியா? இது உண்மை, நான் நம்பணும், அப்படிதானே? அடத்திட்டு நாய, நல்லா லக்கி பாஸ்கர் பைய மாதிரி நல்லா ஸ்கேம் பண்ண கற்றுக்கிட்டா சாணி. நீ கணக்கு புக்கு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா.